பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, ஆடி 2ஆம் வெள்ளி. ஸோ இந்த ஆடி 2ஆம் வெள்ளியில அம்மன் நம்மளுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் அட்வைஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நான் உங்களுக்கு இப்போ பயல் சொல்யூஷன் காட்டுறேன். இந்த கிரீன் கிறிஸ்டல் பைல் நம்பர் 1, ப்ளூ கிறிஸ்டல் பைல் நம்பர் 2, ஸோ ஒயிட் கிறிஸ்டல் பைல் நம்பர் 3. இந்த 3 கிறிஸ்டல்ல எந்த கிறிஸ்டல் நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு செகண்ட் கண்ணை மூடி அம்மனை மனசுல நினைச்சிட்டு நீங்க ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான மெசேஜை பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் ஆதிசக்தியே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த கிரீன் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ ஸோ உங்களுக்கான அம்மன் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கான அம்மன் மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு நடவடிக்கை ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ அதுக்கு உங்களுக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கணும். அதன் மேல உங்களுடைய கோல்ஸ் அச்சீவ்மெண்ட் இதன் மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தாதான் உங்களால அதை நோக்கி ஆக்ஷன்ஸ் வந்து நடவடிக்கை எடுக்க முடியும். ஸோ அந்த ஆக்ஷன்ஸ் வந்து சக்சஸா மாறும். பட் உங்களுக்கு அந்த நம்பிக்கைன்றது அந்த கம்மியா இருக்கு, நம்பிக்கையற்ற தன்மை இருக்கு அப்படின்ற போது சோ அதுக்குண்டான சூழல்கள் யாராவது உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்றாங்க, நீங்க குறிப்பிட்ட அந்த காரியத்தின் மேல நம்பிக்கை இழக்க செய்ய வைக்கிறாங்க யாராவது சில நபர், அந்த மாதிரியான ஏதாவது ஒரு காரணிகள் உருவாயிருக்கு, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் உங்களுடைய சுத்தி இருக்கிற சர்க்கிளே வந்து அப்படி நம்பிக்கை நீங்க இழக்கக்கூடிய அந்த ஒரு வைப் கொடுக்கக்கூடிய ஒரு சர்க்கிளா இருக்குன்னா சோ அதெல்லாம் நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்றது. அவாய்ட் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய ஆக்ஷன் மேல உங்களுடைய அந்த டேலண்ட் மேல நீங்க வந்து நம்பிக்கை வச்சு உங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்ன, கோல்ஸ் என்ன, ஸோ அதை நோக்கி ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா ஸோ கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு நிறைய வெற்றி பாதையை நோக்கி கொண்டு போகும். ஸோ அம்மனும் உங்களுக்கு வந்து வழித்துணையா இருந்து அதை வந்து கரெக்டா எடுத்து நடத்தி கொண்டு போவாங்க அப்படின்றது உங்களுக்கான அம்மன் மெசேஜா இன்னைக்கு வந்து வருது. ஸோ உங்களை நம்பிக்கை இழக்க செய்யக்கூடிய எல்லா விதமான மனிதர்களும் அதன் காரணிகளும் எல்லாத்தையும் சிச்சுவேஷன்ஸும் எல்லாரையும் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிட்டு நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு ஆக்ஷன் எடுங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு உங்களுக்கு அம்மன் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கான அம்மன் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் ஆதிசக்தி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான அம்மன் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் இந்த ஆடி வெள்ளிக்கு என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கான ஆடி வெள்ளி மெசேஜ் அம்மனுடைய மெசேஜ் என்னன்னா, உங்களுக்கு இருக்கிற ஒரு பவர் என்ன அப்படின்னா நீங்க இண்டிபெண்டா இருக்கிறது தான். ஸோ நீங்க எந்த அளவுக்கு இண்டிபெண்டா சுதந்திரமா அண்ட் தனித்தன்மையோட இருக்கிறீங்களோ ஸோ அது உங்களுக்கு அதுதான் உங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனே, அதுதான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தே. ஸோ அதை விட்டுட்டு மற்றவங்களோட கூட்டு சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்றீங்க, மற்றவங்களோடய ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னும் போது ஸோ அது உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து ரொம்ப குறைச்சிக்கிட்டே வரும். ஸோ அதனால நீங்க சில பேரோட பவுண்டரி செட் பண்ணி பழகணும். தென் உங்க மேல நீங்க முதல்ல செல்ஃப் லவ் வந்து பண்ணணும். இது வரைக்கும் நீங்க மத்தவங்களுக்காக வந்து பரிதாபப்பட்டது, மத்தவங்களுக்கு அன்பு காட்டினது இந்த மாதிரி நீங்க செஞ்சுதான் இன்னும் வந்து லைஃப்ல இன்னும் நிறைய பிரச்சனைக்குள்ள இருப்பீங்க, இல்ல வந்து இன்னும் டெவலப்மெண்ட்டே இல்லாம இருப்பீங்க. பட் இப்போ நீங்க அது எல்லாத்துக்கும் நோ சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ உங்க மேல செல்ஃப் லவ் பண்ணணும், உங்களுக்காக நீங்க வந்து இனிமேலாவது வாழ பார்க்கணும். அண்ட் யாரெல்லாம் உங்க எனர்ஜியும் உங்களுடைய அவுட்புட் உழைப்பையும் வந்து ட்ரெயின் பண்றாங்களோ ஸோ அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நீங்க கண்டிப்பா வந்து நோ சொல்லிட்டு அங்க இருந்தெல்லாம் நீங்க வந்து வெளியேறணும். ஸோ அண்ட் அதே மாதிரி உங்களுடைய
நம்ம சக்திக்கு மீறின விஷயம் ஒரு யாராவது வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க, ஹெல்ப்பா கேக்குறாங்கன்னா, சோ கண்டிப்பா அதுக்கும் நீங்க வந்து நோ சொல்லிடணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருக்கு. சோ அதுவும் வந்து நீங்க அந்த செட் பண்ணக்கூடிய அந்த பவுண்டரிஸ்ல சேரும். சோ எப்பவுமே அந்த பவுண்டரிஸோடயே நீங்க வந்து இருக்கணும். அண்ட் அப்பதான் உங்களுடைய அந்த இண்டிபெண்டன்ட் அந்த ஸ்ட்ரென்த் இன்னும் அதிகமா வந்து வெளிப்படும் உங்களுக்கு. சோ எந்த அளவுக்கு தனிமையா இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஸ்ட்ரென்த், அதுதான் உங்களுக்கு வந்து சக்சஸும் கொடுக்கும். சோ இதுதான் உங்களுக்கு இந்த ஆடி வெள்ளிக்கு அம்மன் மெசேஜ் கொடுக்குறாங்க. ஓகே, பயல் நம்பர் 2 உங்களுக்கான அம்மன் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்துட்டோம் இந்த ஆடி வெள்ளிக்கு. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் ஆதிசக்தியை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ ஸோ உங்களுக்கான அம்மன் மெசேஜ் என்ன இந்த ஆடி வெள்ளிக்கு அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கான அம்மன் மெசேஜ் என்னன்னா, உங்க லைஃப்ல வந்து சில விஷயங்கள் எண்ட் ஆயிட்டு இருக்கு. சில ஃபேசஸ் வாழ்க்கையினுடைய சில பகுதிகள் வந்து முடிவடைஞ்சிட்டு இருக்கு. சில புதிய பகுதிகள், புதிய அத்தியாயங்கள் வந்து ஓபன் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த டைம்ல நீங்க ரொம்ப ரொம்ப போல்டா இருக்கணும். சோ சில அத்தியாயங்கள் முடிவு பெறும் போது அது வந்து எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும், நம்ம எடுத்துக்க கூடாது. அதுல சில நெகட்டிவான எண்டிங்ஸும் இருக்கும். சோ உண்மையான ரியாலிட்டியை தாண்டி நம்மளுடைய ஆசைகள்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஆசைகள் வந்து நிராசையா கூட முடிய ஒரு சூழல் வந்து ஏற்படும். ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். நம்மளுக்கு எது நல்லது அப்படின்றது நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து என்னைக்குமே நம்மளை விட அது வந்து தெரிஞ்சு வச்சிருக்கும். அதனால சில விஷயங்கள் நம்மளுக்கு நிராசையா கூட முடியலாம், அந்த லைக் ஒரு பெயின்ஃபுல் எண்டிங்கா கூட முடியலாம். சோ அந்த மாதிரியான நேரத்துல நீங்க ரொம்ப போல்டா இருக்கணும். சோ அதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கு. நம்மளுக்கு ஒரு நியூ லைஃப் கிடைக்கிறதுக்காக தான் இப்போ நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் கூட நம்மளுக்கு வந்து எண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த டைம்ல நீங்க வந்து ரொம்ப போல்டா இருக்கணும். அண்ட் ரிஸ்க் எடுக்க தயங்கக்கூடாது. சோ எடுத்த ரிஸ்க்லயும் பின்வாங்காம இன்னும் வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா நீங்க அதை வந்து கம்ப்ளீட் பண்ண பார்க்கணும். சோ அந்த போல்ட்னஸ் வந்து கிடைக்கிறதுக்கு நீங்க அம்மன் அவதாரமா இருக்கிற மகாகாளி அவங்க இல்ல வந்து துர்கா தேவி. சோ எனக்கு மகாகாளினா கொஞ்சம் வந்து பயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க துர்கா தேவி. சோ இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தரை வந்து நீங்க கண்டிப்பா ஒரு ஆடி வெளியிலும் நீங்க வந்து தொடர்ந்து வழிபடணும் அப்படின்றது அம்மன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். ஏன்னா இது கொடுக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதன் மூலியமா நீங்க ரொம்ப வந்து போல்டா இருப்பீங்க, ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. சோ இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது அம்மன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஆடி வெள்ளிக்கான மெசேஜ். சோ பயல் நம்பர் 3 நீங்க உங்களுடைய அம்மன் மெசேஜ் பார்த்துட்டீங்க. கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் ஆதிசக்தியே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ நேர்களே, நம்ம இன்னைக்கு வந்து ஆடி 2ஆம் வெள்ளிக்கான அம்மன் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்துட்டோம். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் ஆதிசக்தியே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.